வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பியூரே எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த பியூரேங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸோட பாரம்பரிய உணவு தான் இது. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அளவு பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் காய வச்ச பால், கொஞ்சமாக உப்பு. வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம மசிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சாச்சுங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூட்டோடையே மசிச்சோன்னா நமக்கு நல்லா குழக்குழன்னு சாஃப்டாக ஆகிடும், இல்லைன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சாஃப்டாக எடுக்கலை. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா மசிச்சு இருந்தால் பிடிக்கும். சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு பீஸ் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இது நம்ம பட்டரே எடுக்கணுங்கிறது இல்லைங்க, நெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒன்றா ஃபுல்லாக அப்படியே ஊற்ற வேண்டாம், பாலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. கொலன்னு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பியூரே பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் கொலன்னு எடுத்து சாப்பிட நல்லா இருக்காது, கட்டியாகவும் இருக்க வேண்டாம். அதனால் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அடுப்பில் வச்சு இது ரொம்ப நேரமும் கிண்ட வேண்டாம். அந்த பால் ஊற்றி நம்ம லைட்டாக கிளற அளவுக்கு இருந்தால் போதும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தெரியாத எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா வேக வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாம். அது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா இந்த பதத்தில் இருந்தாலே சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற பியூரே பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாங்க. பியூரே ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியோட பாரம்பரிய உணவுன்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குளிரை தாங்கக்கூடிய சக்தி இதில் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டிலலாம் அதிகமாக உருளைக்கிழங்கு தான் எடுத்துப்பாங்க. இப்போ குளிர்காலங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க. 3 வேளை எடுத்துக்கணுங்கிறது கிடையாது, டெய்லி ஒரு வேளையாவது நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு உணவு எடுத்துக்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி தான் பிளட்டில் மிக்ஸ் பண்ணி நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இந்த பியூரேயில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்பு ஈஸியாக அதில் இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கும். நீங்களும் இந்த பியூரேவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குளிர்காலத்தில் நமக்கு எனர்ஜி அதிகமாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.